கல்யாணம் பண்ணது கூட நானே தேடிக்கிட்ட ஒரு பெண், நானே காதலிச்சு வழியே போய் அவன் காதலிக்க மாட்டேன்னு சொன்னானா போய் கரண்ட் கம்பத்துல எல்லாம் கை வச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் எங்கன்னு பாத்தீங்க? இன்ஸ்டியூட், ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்க வந்தாங்க. இனிமே நீ படிக்க வரக்கூடாது, படிக்க வந்த ஒருத்தவங்கள படிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு அவளை வந்து ஒரு பிசினஸ் உமன் ஆக்கி, அவ வந்து கார்கோ கிளியரிங் ஏஜென்சி வச்சு, அப்படி அவ வச்சதுனாலதான் நான் நடிச்சு ஃபிளாப் ஆகி கீழே உட்காந்துருக்கப்ப இவ பிசினஸ்ல எந்திரிக்கிறதுக்கும் சரியா இருந்தது. அவங்க சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. என் ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் குழந்தை இல்லைன்னா நானே வேற வழி இல்லாம அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கிங்க, 2வது கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சு, இப்போ எனக்கு இந்த குழந்தை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். இப்போ அந்த பொண்ணு யாருன்னா 2வது கல்யாணம் பண்ண பொண்ணு என்னன்னா அதுவும் ஒரு தியாகம் தான். இது இப்படி இந்த பொண்ணு இப்படி ஒரு தியாகம் பண்ணிச்சுன்னா அவ வந்து என்னன்னா அவ நம்மளோட சின்ன வயசு பொண்ணு, என்னோட சின்ன வயசு பொண்ணு. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. எங்க அம்மா எப்படியோ பேசி என் பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லி எங்க அம்மா தான் என்ன கரெக்ட் பண்ணி வச்சாங்க. செத்துட்டாங்க. ஆனா அவ அந்த எங்க அம்மா சொன்னதை கேட்டு யோசிச்சு பதில் சொல்றேன்னு போயிட்டு நான் அவர் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு தடவை பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இது மாதிரி தான், நான் இது மாதிரி தான், இப்படிதான் இருப்பேன் நான் புட்டு வச்சுட்டேன் ஒரே நாள் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல. நான் இப்போ எப்படி பேசுவேன் அப்படிதான் பேசுவேன். பேசிட்டு நான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுவேன், தப்பு பண்ணுவேன், இப்படிலாம் பண்ணுவேன் அப்படிலாம் சொன்னேன். இதெல்லாம் மாரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா எனக்கு டைம் எடுத்துக்கோ, நல்லா டைம் எடுத்துட்டு யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொன்னேன். எனக்கு 1 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகேம்மா, 1 வாரம் இல்லை 1 மாதம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கார் ஏறி வந்துட்டேன், மெட்ராஸ் வந்துட்டேன், சேலத்துலேருந்து வந்துட்டேன். வந்து 2வது நாள் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு. 2வது நாள் ஆமா, அங்கேதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ், அங்கேதான் இருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ். செகண்ட் டே இல்லைம்மா நான் தான் 1 மாதம் டைம் எடுத்துக்க சொன்னேனே அப்படின்னு. இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சு. அப்படின்னா நான் இன்னொரு கண்டிஷன் சொல்லுவேன். அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் என்னன்னா வேலையை விட்டுறணும். இப்போ நான் சொன்னேன், நீ இப்போ ஒத்துக்கிட்டு இன்னும் 1 வாரத்தில் நீ உன் வேலையை எப்பயோ போய் கட் பண்ண, இன்னைக்கு கட் பண்ணும். உன்னோட ஸ்கூல்ல போய் உன்னோட யார பள்ளியோட அந்த ஸ்கூலோட இவனோ தலைவர் யாரோ அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நான் வேலைக்கு வரலாங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வா, அப்புறமேட்டு வந்து என்கிட்ட பேசு. அதுக்கு நடுவில் பேச மாட்டீங்களா? நான் பேச மாட்டேன், வேலையை விட்டுட்டு வா, நான் பேசுறேன். அதே மாதிரி அந்த பொண்ணு 1 வாரம் ட்ரை பண்ணி அவன் விட மாட்டான், ஸ்கூல்ல எப்படி விடுவான்? ஆமா, அது விட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்லாம் சொல்லி எங்க அம்மாட்ட சொல்லி பேச சொல்லுங்க அவர் அப்படின்னா, பேச மாட்டேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு வந்து சொல்லு, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன் எல்லாரையும் பேச சொல்லு, சொல்ல